வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிதான காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த இனிய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்தியில் முதலில் தலைப்புச் செய்திகள். நுவரெலியா, பதுளை, மாத்தளை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து நீடிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் 2ஆம் நாள் இன்று. சீரற்ற வானிலையினால் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகத்திற்கு இடையூறு. சிரியா தாக்குதலில் உயிரிழந்த சிறார்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நுவரெலியா, பதுளை, மாத்தளை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு நேற்றிரவு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. குறித்த பகுதிகளில் தொடர்ந்து மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதால் அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார் தெரிவிக்கின்றார். மாத்தளை மாவட்டத்தில் லக்கம, பல்லேகம, ரத்தோட்டை போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளும், கண்டி மாவட்டத்தில் மெதமக, நுவர, மினிபே ஆகிய பகுதிகளும் மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளாக பெயரிடப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தில் வலப்பனை, ஹங்குராங்கத்த ஆகிய பகுதிகளிலும், பதுளை மாவட்டத்தில் கந்தைகெட்டிய, மீக, ஹகிவுல, பசறை, பதுளை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் மண் சரிவு அபாயம் நிலவுகின்றது. ரத்தினபுரி மாவட்டத்தில் இடைக்கிடை மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதால் அந்த மாவட்டத்தை மண் சரிவு அபாயமுள்ள மாவட்டமாக பெயரிட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் தெரிவிக்கின்றார். ரத்தினபுரி மாவட்டத்தில் குறிப்பாக ககவத்தை மற்றும் பெல்மதுல்லை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் மண் சரிவு அபாயமிக்க பகுதிகளாக பெயரிடப்பட்டுள்ளன. இதேவேளை கண்டி மாவட்டத்தில் உள்ள சில வீதிகளில் சிறு அளவிலான மண் சரிவுகள் பதிவாகியுள்ளமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கண்டி மகியங்கன வீதி, கண்டி ரந்தனிகள ஊடாக பதுளை வீதி, கண்டி ராகலை, வலப்பனி ஆகிய வீதிகளிலும் மண் சரிவுகள் பதிவாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். குறித்த வீதிகளை அண்மித்த பகுதியில் தொடர்ந்தும் பெய்து வரும் மழையால் மண் சரிவு அபாயம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் மண் சரிவு ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார தெரிவிக்கின்றார். மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில் அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் 54 நீர்த்தேக்கங்கள் வான்பயதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. அனைத்து நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுவதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தன் குறிப்பிடுகின்றார். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம் தில் சார். நாட்டின் வடக்கு, கிழக்கு உட்பட அநேகமான மாநிலங்களில் அதிகமான மழை பெய்து வருகின்றது. நாட்டின் வடக்கு, கிழக்கு பிராந்தியங்களில் தற்பொழுது நிலவுகின்ற மழையுடனான வானிலையானது மேலும் 3 தினங்களுக்கு நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்நிலையானது 26ஆம் தேதியிலிருந்து குறைவடையக்கூடும். ஆனால் காற்றின் வேகமானது தற்பொழுது இருப்பதை பார்க்கிலும் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்கள் ஏற்படுகின்ற வேளைகளில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்கள் பொதுவாக எல்லா இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று வடகிழக்கு திசையினூடாக மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டராக அதிகரித்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பின் 2ஆம் நாள் இன்றாகும். இம்முறை தபால் மூலம் வாக்களிப்பிற்காக 5,41,831 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக மேலதிக தேர்தல் ஆணையாளர் யு அமர்தாச தெரிவிக்கின்றார். புள்ளியிடப்படுகின்ற தபால் மூல வாக்குச்சீட்டுகள் பாதுகாப்பான முறையில் பொதி செய்யப்பட்டு நாளை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். போலீசார், மாவட்ட செயலக ஊழியர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகளை தவிர்த்த ஏனைய அரசு அதிகாரிகளுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்றுடன் நிறைவடைகின்றது. நேற்றும் இன்றும் புள்ளியிடப்படாத தபால் மூல வாக்குச்சீட்டுகளை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி அலுவலகத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் கூறியுள்ளார். இதன்படி தபால் மூல வாக்களிப்புக்கான இறுதி சந்தர்ப்பம் எதிர்வரும் 30ஆம் தேதி வழங்கப்படும் என மேலதிக தேர்தல் ஆணையாளர் யு அமர்தாச தெரிவிக்கின்றார். போலீசார் மற்றும் மாவட்ட செயலக அதிகாரிகளுக்கான தபால் மூல வாக்களிப்பு சந்தர்ப்பம் எதிர்வரும் 26ஆம் தேதி வழங்கப்படுகின்றது. அதேபோன்று தேர்தல் அலுவலக அதிகாரிகளுக்கு எதிர்வரும் 30ஆம் தேதி வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இடையூறுகள் காணப்பட்ட போதிலும் எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகித்து நிறைவு செய்வதாக தபால் மா அதிபர் ரோஹன் அபயரத்ன நம்பிக்கை தெரிவிக்கின்றார். தபால் மூல வாக்குச்சீட்டுகள் பாதுகாப்பான முறையில் பொதியிடப்பட்ட பின்னர் அவற்றை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி அலுவலகங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 31ஆம் தேதி வரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை கிடைக்காத வாக்காளர்கள் பிரதேசத்தில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று தமது அடையாளத்தை உறுதி செய்து அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் மற்றும் சட்டமீறல்கள் தொடர்பான 75 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய 28 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் நேற்றைய தபால் மூல வாக்களிப்பு அமைதியான முறையில் நடைபெற்றதாகவும் போலீசார் கூறுகின்றனர். அத்துடன் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறுகின்ற நிலையங்களுக்கான பாதுகாப்பு இன்றைய தினமும் வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். உடல் நலக்குறைவால் தனது 84வது வயதில் இயற்கை எய்திய திரைப்பட இயக்குநர் கே பாலச்சந்தரின் இறுதி சடங்குகள் நாளைய தினம் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்று காரணமாக தனியார் மருத்துவமனையொன்றில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட கே பாலச்சந்தர் நேற்று மாலை உயிரிழந்தார். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் நடிகைகள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் இன்றைய தினம் தமிழ் திரையுலக படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக இயக்குநர் விக்ரமன் அறிவித்துள்ளார். இதேவேளை மறைந்த இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தர் மறைவு திரையுலகிற்கு பேரிழப்பாகும் என தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இரங்கல் தெரிவித்துள்ளார். திரையுலகில் அவர் விட்டு சென்ற இடத்தை இனி எவராலும் நிரப்ப இயலாது எனவும் தமிழக முன்னாள் முதல்வர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்றைய தினம் கே பாலச்சந்தருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தென்னிந்திய திரைப்பட இயக்குநர் கே பாலச்சந்தரின் உயிரிழப்பானது தான் தன்னையே இழந்தது போன்றுள்ளதாக ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி, நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி உள்ளிட்ட குழுவினரும் நேற்றைய தினம் கே பாலச்சந்தரின் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். புதிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவின் பிரச்சார கூட்டத்திற்காக வெள்ளம்பெட்டியில் அமைக்கப்பட்டிருந்த மேடை ஒன்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தன்னியக்க துப்பாக்கி ஒன்றை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன கூறினார். நியூசிலாந்து அணியுடனான கிரிக்கெட் போட்டிக்காக தமது அணியில் வேகப்பந்து வீச்சாளர்களை இணைத்துள்ளதாக வேகப்பந்து வீச்சாளருக்கான பயிற்றுவிப்பாளர் சமிந்த பாஸ் தெரிவிக்கின்றார். இதன் பிரகாரம் சுரங்க லக்மால், சமிந்த ஏரங்க, தம்மிக பிரசாத், நுவன் பிரதீப் மற்றும் துஷ்மந்த் சமீர ஆகியோர் இலங்கை குழாத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இதனை அடுத்து இறுதி பயிற்சி போட்டியில் இலங்கை அணி இன்று பங்கேற்க உள்ளதாக அணியின் முகாமையாளர் மைக்கேல் டி சோய்சா ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை நியூசிலாந்தில் நிலவும் காலநிலை மற்றும் ஆடுகளத்தை கருத்தில் கொண்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்படுவார்கள் என தாம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக சமிந்த பாஸ் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாக உள்ள முதலாவது டெஸ்ட் போட்டியை காண்பதற்கு 8000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் வருவார்கள் என நியூசிலாந்து கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. கிரைஸ்ட் சர்ச் ஹேக்லி ஓவலில் நடைபெறும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இதுவென்பதுடன் நியூசிலாந்தில் டெஸ்ட் அந்தஸ்துள்ள 8வது மைதானம் இதுவாகும். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk
feedback at newsfirst.lk.